தினம் ஒரு புதிய தகவலை தாங்கி வரும் சக்கரக்கா செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆகாஷ். இந்த சேனல்ல டெய்லியுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க மறக்காம பார்க்கணுமா? முதல்ல நீங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் வரும். என்ன உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு எனக்கும் என் சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா ஸ்கேம பத்தி. அப்படி என்னடா ஸ்கேம்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கதா ஓசிசிஆர்பி ஒரு ரிப்போர்ட்டை இப்ப ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன ஸ்கேம், யார ஸ்கேம் பண்ணா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன இருக்குன்றத நான் இப்ப தெளிவா சொல்றேன். சரி வாங்க. நம்ம ஏகப்பட்ட ஸ்கேமை நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். அதாவது நியூஸ்ல பார்த்திருப்போம், வெப் சீரிஸ்ல பார்த்திருப்போம். ஸ்கேம் 1992, ஸ்கேம் 2003. அதே போல நேர்ல கூட நம்ம சில டைம் ஸ்கேம்களை பார்ப்போம். இப்ப சோசியல் மீடியால ஏகப்பட்ட ஸ்கேம் எல்லாம் நடக்குது. இப்படி நம்ம ஏகப்பட்ட ஸ்கேம நம்ம வாழ்க்கையில டெய்லி பார்த்துட்டே தான் இருக்கோம். ஆனா இப்ப ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்ல இருக்கிற இந்த ஸ்கேம பத்தி சொல்லணும்னா 2014 வருஷத்துல இந்த ஸ்கேம் நடந்திருக்கதா சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்த ஸ்கேமால பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாடே பாதிக்கப்பட்டிருக்குன்னா அப்படின்னா நம்ம எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே தான் அவங்க ஏமாத்தி இருக்காங்க. எந்த விதத்துலன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மூலமா. தமிழ்நாட்டுல இபி பில் கட்டுற ஒவ்வொருத்தவங்களும் ஏமாற்றப்பட்டிருக்கதா ஓசிசிஆர்பி அவங்க ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை இப்ப இந்தியால ரொம்ப குரூஷியலான இந்த டைம்ல அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன் இந்தியால குரூஷியலான டைம் பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் அப்ப இந்த ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓசிசிஆர்பி அப்படின்னா ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட். ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஓசிசிஆர்பியை பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேம் நடக்கும்போது அந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்றது அவங்களோட வேலை. இவங்க பேக்ரவுண்ட்ல யாரெல்லாம் வச்சு வேலை பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வச்சு வேலை பாக்குறாங்க. இவங்கள நிறைய நாட்டுல பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருக்க ஆளுங்க பண்ண அந்த ஸ்கேம் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணதுனால நிறைய நாட்டுல இவங்கள பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு என்ஜிஓ தான் இந்த ஓசிசிஆர்பி. இந்த ஓசிசிஆர்பி தான் இப்ப தமிழ்நாட்டுல இந்த ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல டான்ஜெட்கோ இருக்கு. டான்ஜெட்கோனா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம். இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பவரை ப்ரொடியூஸ் பண்றது, பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட விதத்துல பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இருக்குது, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், விண்ட் பவர், சோலார் பவர், ஏகப்பட்ட விதத்துல பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுல டான்ஜெட்கோ கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், தெர்மல் பவர் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. குறிப்பா அதிக அளவு பவர் எதுல ப்ரொடியூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல பவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலக்கரி. இந்த நிலக்கரியை எரிய வச்சு அதுல இருந்து அந்த தண்ணியை சூடேற்றுவாங்க. தண்ணியை சூடேற்றும் போது அதுல இருந்து வர ஆவி டர்பைனை சுத்தும். டர்பைனை சுத்தும் போதுதான் பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பவரை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல பவர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பவரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு நிலக்கரி வேணும், நிலக்கரியை எரிக்கணும். இப்ப இந்த ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிலக்கரியில தான் இந்த ஊழலே நடந்திருக்கு. அதுவும் 2014 நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னது நிலக்கரியில ஊழலா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, நம்ம ஊர்ல நிலக்கரி கிடைக்குது. எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நெய்வேலியில கிடைக்குது. ஆனா அது லிக்னைட். லிக்னைட் லோ குவாலிட்டி கோல். இந்த லோ குவாலிட்டி கோல் கூட ஹை குவாலிட்டி கோல் சேர்க்கும் போது எஃபிஷியன்சி கிடைக்கும்ன்றது ஒரு தியரியை தான் நம்ம ஊர்ல ஃபாலோ பண்றாங்க. அதனால ஃபாரின்ல இருந்து ஹை குவாலிட்டி கோலை எப்பயுமே இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த இம்போர்ட்ல தான் இந்த ஸ்கேமே நடந்திருக்க மாதிரி ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. 2014 காலகட்டத்துல கோல் இம்போர்ட்ல மோனோபோலியா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அதானி கம்பெனி. அதனால டான்ஜெட்கோ அதானி கம்பெனி கிட்ட கோல் இம்போர்ட் பண்ண சொல்லி டீலிங்லாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 24 கன்சைன்மெண்ட் கிட்ட சென்னை ஹார்பருக்கு வந்திருக்கு. எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 2014 இருந்து அக்டோபர் 2014 வரைக்கும் 24 கன்சைன்மெண்ட் சென்னை ஹார்பருக்கு வந்திருக்கு. இப்ப ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 24 கன்சைன்மெண்ட்ல ஹை குவாலிட்டி கோலே கிடையாது, எல்லாமே லோ குவாலிட்டி கோல். அதுவும் 3 மடங்கு வேலை அதிகமா வித்திருக்காங்க. டான்ஜெட்கோ ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இது பிரபல இங்கிலீஷ் பேப்பர்லயும் ஒரு ஆர்டிக்கலா வந்திருக்கு. அதானி சிங்கப்பூர் இந்த கோலை எங்க வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால வாங்கினாங்க. இந்தோனேஷியால வாங்கும் போது இதோட விலை, ஒரு டன்னோட விலை $28. இது டைரக்டா சென்னைக்கு தான் வந்திருக்கு. ஆனா பேப்பர் ஒர்க்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அங்க போனும் போது இதோட விலை வந்து $33 ஆச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அங்க இருந்து சிங்கப்பூர் போயிருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து சென்னை வந்த மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குன்னு ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. சென்னை வரும்போது இதோட விலை வந்து $91. $91 வித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு விலை அதிகமா வித்திருக்காங்க லோ குவாலிட்டி கோலை. ஆனா ஹை குவாலிட்டி கோல்னு சொல்லிதான் வித்திருக்க மாதிரி ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. டான்ஜெட்கோ ஆல்ரெடி லாஸ்ல ஓடிட்டு இருக்க கம்பெனி, ஏகப்பட்ட லாஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இப்படி ஏமாந்து போயிருக்கு. இதனால தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்ற மாதிரி ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்ல இருக்கு. எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இபி பிரைஸ் ஏறும். அதே மாதிரி வந்து லோ குவாலிட்டி கோலை எரிக்கும் போது என்வாயன்மெண்டல் டேமேஜ் அதிகப்படியா ஆகும். இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்ல இருக்கு. நம்ம தமிழ்நாடோட முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டன்னு நிலக்கரியை காணோன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. எவ்வளோ அப்படின்ற நம்பரையும் அவர் சொல்லியிருக்காரு. 2.38 லட்ச டன் நிலக்கரியை காணோன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. டான்ஜெட்கோல என்ன நடக்குதுன்றது தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்க மாதிரியும் அவரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. 2014 நடந்த இந்த ஸ்கேம்ல வந்து தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருத்தருமே ஏமாற்றப்பட்டிருக்காங்க. டான்ஜெட்கோன்ற ஒரு பெரிய கம்பெனியும் ஏமாற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்பன்னு பாத்தீங்கன்னா, ஓசிசிஆர்பி ரிப்போர்ட் உண்மையா இருக்கும் பட்சத்துல நம்ம எல்லாருமே ஏமாற்றப்பட்டிருக்கோம். டான்ஜெட்கோ வந்து ஏமாற்றப்பட்டிருக்குன்றது அர்த்தம். பொதுவாகவே ஒரு கம்பெனி ஸ்கேம் பழியில விழுந்துருச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ கண்டபடி கம்மியாகும். நம்ம ஏகப்பட்ட வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். திடீர்னு அப்படியே கம்மியாகும் ஷேர் மார்க்கெட் வேல்யூ. ஆனா இப்ப நீங்க பாருங்க, அதானி கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ எதுவுமே கம்மி ஆகல. அது எங்க இருக்கோ அதே பொசிஷன்ல அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கூட கம்மி ஆகல. இதன் மூலமா அங்க என்ன நடந்துச்சு, நிஜமாவே ஸ்கேம் நடந்துச்சா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சாதான் இந்த ஓசிசிஆர்பி ரிப்போர்ட் உண்மையா இல்லையான்றது தெரியும். அது உண்மையா இருக்கும் பட்சத்துல கவர்மெண்ட் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிச்சு அந்த குற்றவாளிங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலெக்ஷன் டைம் வந்து ரொம்ப குரூஷியலான டைம். எலெக்ஷன் டைம்ல சென்சேஷனை கிரியேட் பண்றதுக்காக ஓசிசிஆர்பி இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்களா இல்ல நிஜமாவே ஸ்கேம் நடந்திருக்கா அப்படின்றது சரியா தெரியல. இதை பத்தி வந்து தீவிரமா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தாதான் நிஜமாவே ஸ்கேம் நடந்திருக்கா இல்லையா, இல்ல சென்சேஷனை கிரியேட் பண்றதுக்காக இப்படி ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்திருக்காங்களான்றது அப்பதான் வெளியே தெரிய வரும். அந்த ரிப்போர்ட் உண்மையா இருக்கும் பட்சத்துல வந்து குற்றவாளிகள் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் உங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்களா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது உங்கள் ஆகாஷ்.